பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய சீமான் மீது தமிழகம் முழுவதும் 60 காவல் நிலையங்களில் 60 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சீமான் பேசியது என்ன? அவர் மீதான வழக்குகளின் பின்னணி என்ன? தமிழை சனியன்னு சொன்ன பெரியார் எந்த மொழியில் எழுதினது? என்னுடைய ஆகச் சிறந்த உலக நெறி ஒன்றுக்கு வாழ்வியல் நெறி திருக்குறள். அதை மலம்ட்டீங்க. என்னுடைய எல்லாத்தையுமே குப்பைன்ட்டு அப்புறம் என்ன நீங்க சமூக சீர்திருத்தம் மாறுதல் எனக்கு நல்லது சொல்றது? சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் சம்பந்தம் இருக்கா? சீமானின் இந்த பேச்சுதான் திராவிட கட்சிகளிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்திவிட்டது. சீமான் மீது ஒரே நாளில் 60 வழக்குகள் பதிவு செய்வதற்கு காரணம் என்ன? நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேற்று முன்தினம் கடலூரில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பெரியார் குறித்து பல்வேறு கருத்துக்களை கூறினார். தமிழ் மொழி குறித்து பெரியார் கூறியது, அவரது அரசியல், பகுத்தறிவு, சித்தாந்தம், குடும்ப உறவுகள் குறித்தெல்லாம் சீமான் பேசியது சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளன. மேலும் பெரியாரை வள்ளலார், ஐயா வைகுண்டர், கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரம், பசும்பொன் முத்துராமலிங்கம், ஆணைமுத்து ஆகியோருடன் ஒப்பிட்டும் பல்வேறு கருத்துக்களையும் சீமான் கூறியிருந்தார். சீமானின் இந்த பேட்டி தமிழ்நாடு திராவிட கட்சிகளை குதித்தெழ வைத்திருக்கிறது. சீமானின் இந்த பேச்சுக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் தற்போது எதிர்வினையாற்றவும் தொடங்கிவிட்டனர். சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமானது வீட்டை தந்தை பெரியார் திராவிடர் கழக நிர்வாகிகள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதோடு நாம் தமிழர் கட்சி நிர்வாகியின் காரையும் அடித்து உடைத்தனர். கடலூரில் பேட்டியளித்த நிலையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வடலூர் காவல் நிலையத்தில் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கலவரத்தை தூண்டும் விதமாக பேசுவது, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் அவதூறு கருத்துக்களை தெரிவிப்பது ஆகிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திராவிடர் கழகத்தினர் அளித்த புகாரின் பேரில் இந்த வழக்கு பதியப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து சீமான் மீது சென்னை, கோவை, நெல்லை, தஞ்சாவூர், ஈரோடு என தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு காவல் நிலையங்களில் புகார்கள் அளிக்கப்பட்டு வருகின்றன. கோவை மாவட்டத்தில் தடாகம், பெரியநாயக்கன்பாளையம், பொள்ளாச்சி கிழக்கு, மகாலிங்கபுரம் மற்றும் மேட்டுப்பாளையம் என 6 காவல் நிலையங்களில் சீமான் மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தவிர கோவை மாநகர பகுதியில் பெரியாரிய இயக்கங்கள் கொடுத்த புகாரின் பேரில் போத்தனூர் மற்றும் சுந்தராபுரம் காவல் நிலையங்களிலும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு வரும் நிலையில் கோவை மாவட்டத்தில் மட்டும் சீமான் மீது 8 காவல் நிலையங்களில் 8 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. பெரியாருக்கு எதிரான பேச்சிற்காக தமிழ்நாடு முழுவதும் பெரியாரிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் அளித்த புகாரின் பேரிலேயே சீமான் மீது இதுவரை 60 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. தொடர்ந்து புகார்கள் அளிக்கப்பட்டு வருவதால் இந்த எண்ணிக்கையும் மேலும் உயர்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. சீமான் விவகாரத்தில் சட்டம் தன் கடமையை செய்யும் என்று அமைச்சர் துரைமுருகனும் விளக்கம் அளித்துள்ளார். சீமான் கைது செய்யப்படுவாரா? தமிழ்நாடு காவல்துறையின் திட்டம்தான் என்ன என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும்.